ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அய்யனார் துணை சீரியல் பார்ப்போமா? சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. தம்பிகளுக்கு ஸ்கூலுக்கு போயிருந்தேன், அதனால் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. எப்பயும் போல் நிலா வேலைக்கு போயிட்டு வீட்டில் வந்து பேக்கை வச்சுட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் அவங்க ரூம்குள்ளே போயிட்டு வெளியில் வந்தோடனே வெளியில் வராங்க. நடேசன் வெளியில் இருந்தவர் உள்ளே போய் டீ போடலாம்னு நிலாவை பார்த்துட்டு உள்ளே போய் டீ போடலாம்னு போயிருக்காரு. டீ போட்டுக்கிட்டு இருக்காரு. சைலண்டாக நிலாவுக்கு டீ கொடுத்துடலான்னு பார்த்தாரு. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று எடுக்க போகையில் தட்டு கீழே வந்து நிலாவுக்கு தெரிஞ்சிருச்சு. நிலா ஓடி வந்து என்னன்னு போய் பார்த்தாங்க. பார்த்தோன்னே என்னது என்னது அப்படின்னோடனே ஒன்றுமில்ல தட்டு கீழே விழுந்துருச்சு. உனக்கு நான் வந்து சைலண்டாக டீ போட்டு கொடுக்கலான்னு பார்த்தேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா உனக்கே தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு நிலாவுக்கு டீ கொடுக்குறாங்க. 2 பேரும் டீ குடிக்கிறாங்க. நானும் சமையலில் பயங்கர எஸ்போர்ட்டு சூப்பராக இருக்கும்பா, டீயை குடிச்சுப்பார் அப்படின்னு சொல்கிறாரு நடேசன். டீயை குடிச்சு பார்த்துட்டு அப்படி ஒன்றும் இல்லையே, சுமாராக தான் இருக்குது, என்ன அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி நிலா சொல்கிறாங்க. சொன்னோன்னையும் சரி 2 பேர் குடிச்சிக்கிட்டே இருக்காங்க. குடிச்சிக்கிட்டு இருக்கல நிலா அப்படின்னு கையை தூக்குறாங்க. அந்த கையில் அடிபட்டுச்சு, வண்டியிலேருந்து விழுந்து அடிபட்டுச்சுல, அந்த காயத்தை பார்த்துறாரு. பார்த்துட்டு ரொம்ப பதறாரு. ரொம்ப பதறிட்டு என்னம்மா இத்துமுட்டி காயம், எப்படிம்மா வந்துச்சு, என்னம்மா ஏதும்மா அப்படிம்மா இப்படிம்மான்னு கேட்குறாரு. கேட்டுட்டு போய் எண்ணெய் எடுக்காமல் பாமாயில் சாரி கோல்டு விட்டர் எடுத்துட்டா, ஐயோ இது சமையல் எண்ணெய் அப்படின்னு சொல்கிறாங்க நிலா. சரின்னு சொல்லிட்டு திரும்ப போய் தேங்காய் எண்ணெய் எடுத்துட்டு வந்து அவரே வச்சு விட்றாரு. வச்சு விட்டுட்டு பக்கோடா வாங்கிட்டு வந்தார். அதையும் கொடுத்து டீயை குடிச்சிட்டு 2 பேரும் இது பண்ணுறாங்க. இது முடிஞ்சிருச்சு. இந்த சீன் முடிஞ்சோடனே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வெளியில் எல்லாரும் நிற்கிறாங்க. பசிக்குது பசிக்குது, என்னடா நினைக்காணும், என்னடா நினைக்காணும், பசிக்குதே பசிக்குதேன்னு சொல்லி நிற்கிறாங்க. நிற்கையில் அவங்களுக்குள்ள நக்கல் பண்ணி பேசிக்கிறாங்க. அப்புறமா சின்ன தம்பி போய் பிஸ்கட் எடுத்துகிட்டு வந்து இந்தானே அப்படின்னு சொல்லி சோழன்ட்ட கொடுக்குறாரு. சோழன் தின்னுக்கிட்டு இருக்காரு. பாண்டியன் வந்து பிஸ்கட்டை பிடுங்குறாரு. இவ்வளோ நேரம் சும்மா தான் இருந்தேன், இப்போ வந்து எதுக்கு பிஸ்கட்டை பிடுங்குற, அப்போலாம் உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி ஜாலியாக பேசிக்கிறாங்க. அப்புறம் ஆள் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்றாங்க. வீட்டுக்குள்ளே இருந்த நிலா வெளியில் வராங்க. என்ன எல்லாரும் வெளியிலேயே நிற்கிறீங்க என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அண்ணனை காணோம், அண்ணே சாப்பாடு நைட்டே வாங்கிட்டு வரேன்னு சொல்லுது அப்படின்னு சொல்லி, பசிக்குது அப்படின்னு சொல்லி சோழன் சொல்கிறாரு. சரின்னு சொல்லி இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் அண்ணே சைக்கிளில் வந்துடுறாரு. வந்து சாப்பாடை கொடுக்குறாரு. கொடுத்துட்டு என்னண்ணே காது குத்துல ரொம்ப கூட்டமோ, என்னண்ணே சாப்பாடு, என்னண்ணே செஞ்சேன், ஏதுனே செஞ்சேன்னு சோழன்னு சொல்லி கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. ஆமாடா, காது குத்துல கூட்டம்டா, அந்த புள்ள காது குத்துனோடனே அழுதுருச்சுடா, பயங்கர அழுகடா அந்த புள்ள அப்படின்னு சொல்கிறாரு. சின்ன தம்பியை பார்த்து சோழன் கூட்டமா, காது குத்துன புள்ள அழுதுருச்சா அப்படின்னு சொல்லி அண்ணன் தம்பி நக்கல் பண்ணி பேசிக்கிறாங்க. என்னடா எல்லாத்துக்கும் கேட்குற மாதிரி தான் நான் பேசுகிறேன், நீ மட்டும் நான் அவன்கிட்ட போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லைண்ணே நீ சொல்லுண்ணே அப்புறம்ண்ணே கோ விசேஷ வீட்டில் சாப்பாடு கொடுத்தாங்களா, இல்லை நீ கடையில் வாங்கிட்டு வந்தியானே அப்படின்னு. இல்லைடா நான் கடையில் தானே வாங்கிட்டு வந்தேன், இல்லை வாங்கிட்டு வந்தேன்டா அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கிற நக்கல் பண்ணிட்டு வந்தானே ஓட்டுன்னு ஓட்டுறாரு சோழன். கடைசியில் சாப்பாடு எடுத்துகிட்டு உள்ளே போகல, இருந்தேன் இனிமேல் தானே மேட்ரே இருக்குது, ஓடுனேனா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஏனே எங்கே போனேன், எங்கே காது குத்து என்ன ஏது, நான் சொல்லிட்டு தாண்டா போனேன், அப்புறம் என்னடா எங்கே காது குத்து ஏது காது குத்துன்னு கேட்குற அப்படின்னோடனே, அப்புறமா ஏனே அவங்க வீட்டில் தான் காது குத்தானே, என்னைய 1 மணி நேரமாக உள்ளே என்னண்ணே செஞ்சீங்க, நீயும் அந்த பொண்ணு என்னண்ணே செஞ்சீங்க, நாங்களும் நின்றுக்கிட்டே இருந்தோம் தான் வந்துடுவான், நான் எங்கேயும் போகலடா, காது குத்துக்கு தான்டா போயிட்டேன். ஒன்றும் இல்லைடா, நான் பொய் என்னைக்காவது சொல்லியிருக்கேன்னாடா, இப்போ தாண்டா ஃபஸ்ட்டு பொய்யும். அன்னைக்கு ஒரு நாள் பொய் சொன்னேல்ல, ஆமாடா பொய் சொன்னேடா அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு. அப்போ சொல்லையில் பொய் சொன்னவனுக்கு தானே பொய் சொன்னவங்கள பற்றி தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொல்லையில் சரின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கையில அப்புறம் பார்த்தீங்கன்னா, இவரை கிண்டல் பண்ணி சிரிச்சுட்டு, அப்புறம் அந்த பொண்ணு கூட தான் இவர் வெளியில் போயிருந்தாருன்றத தெரிஞ்சுட்டு எல்லாரும் சொல்லி நக்கல் பண்ணி சிரிச்சுட்டு திரும்ப உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் சாப்பாடை வைக்க போகிறாங்க. அதுக்குள்ளே சின்ன தம்பி பார்த்தீங்கன்னா, அண்ணி என் ஃப்ரெண்டுக்கு பிறந்த நாள், போயிட்டு வந்துடுறேன் அண்ணி அப்படின்னு சொல்கிறாப்புல. சரி போயிட்டு வா, சீக்கிரம் வந்துடணும் அப்படின்னு சொல்லி நிலா சொல்கிறாங்க. சரின்ட்டு அவன் அங்கிட்டு போயிட்டான். அப்புறம் எல்லோரும் சாப்பாடை வச்சுக்கிட்டு இருக்காங்க. வச்சுக்கிட்டு இருக்கையில நடேசன் வெளியில் இருந்தவர் உள்ளே வந்துட்டு, இங்கே பாரும்மா, காயத்துக்கு மருந்து போட்டியா போடலையா, இப்படியே விட்டுறக்கூடாது, காயத்துக்கு மருந்து போடணும் 6:30 வரைக்கும் அப்படின்னு. என்ன காயம்னு பாண்டி, சோழன் எல்லாரும், சேரன் எல்லாரும் கேட்குறாங்க. என்னண்ணே ஒன்றும் இல்லைண்ணே, சும்மா
அப்படின்றாங்க. அப்புறமா பார்த்தா காயமா இருக்கு. ஐயோ! அப்படின்னா சோழனுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. கலங்கிட்டு ஏங்க இனிமேல் கார் வாங்கிருவோங்க. நீங்க வண்டிலலாம் போ வேணாம். கார்ல போயிட்டு கார்லயே வாங்குங்க அப்படின்னு சொல்றாரு. இரு அப்படின்னு சொல்றாரு. கார் ஈஸி தாங்க. ஆட்டோமேட்டிக் தாங்க அப்படின்னு. ஏன்டா கார் வாங்குற? லாரியா வாங்கிர்றா. காரா இருந்தா லாரியில இடிச்சிரும். இதுனா சுத்தமா இடிக்காதுடா. லாரி வாங்குடா அப்படின்னு சொல்லி ஓட்டுறாரு. அதோட இன்னைக்குரிய எபிசோடு முடிஞ்சுச்சு. நாளைக்கு என்னன்னு பார்ப்போம். நிலா ரொம்ப இப்ப சோழன மிஸ் பண்றாங்க. சூப்பரா இருக்கு சீன் பாருங்க.